வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நான் பார்க்கக்கூடிய படம் எக்ஸிட், ஒரு கொரியன் மூவி. இந்த படம் ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் கொஞ்சம் நூல் பிடிச்சாப்புல கொஞ்சம் நல்லா போச்சு. இந்த படத்தோட கதை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து எந்த வேலை வெட்டிக்கும் போகாம வீட்டிலேயே உட்காந்துட்டு இருப்போம். அந்த டைம்ல அவங்க அம்மாவோட 70வது பிறந்தநாள் வருது. அந்த 70வது பிறந்தநாள் ஏதாவது பெரிய ஹோட்டலில் போய் கொண்டாடணுமே சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஃபேமிலியும் கொண்டு கூடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ தான் வீட்டுக்கு மிக அருகில் 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி போய் தூரம் வரக்கூடிய ஒரு ஹோட்டலில் கொண்டாடலாமே சொல்லி அங்கே வந்து ஃபங்க்ஷன் எடுக்கிறாங்க. பர்த்டே ஃபங்க்ஷன் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது கேக் வெட்டுறதுக்காக கேக்கை உள்ள கொண்டு வந்து அதில் கேண்டில் ஏற்றுறாங்க. ஏற்றும் போது தான் தெரியுது படத்தோட ஹீரோயின் வந்து ஷாக்காக நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க. இந்த ஷாக்குக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வைக்கிறாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த வால்ராக் கிளைம் பண்ணுவாங்க. மலை ஏறுறவங்க வந்து மலையில ஏறதுக்கு முன்னாடியே செவுத்துல வந்து நிறைய அப்டகல்ஸ், நிறைய கல்லெல்லாம் பதிச்சு வச்சு ஏறுவாங்கல்ல, அந்த மாதிரியான இடத்துல வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அந்த டைமில் ஹீரோ போயிட்டு ஹீரோயின் கிட்ட இன்னைக்கு வாங்கலாம் நம்ம டேட்டிங் போகலாமே சொல்லியிருப்பாரு. அந்த டைமில் ஹீரோயின் இல்லை முடியாது, நம்ம வேணால் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாமே சொல்லிட்டு 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனில் தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்லுவாப்புல, நீங்கள் சொன்னது எனக்கு பிரச்சனை இல்லை, நம்ம இப்போ கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், நீங்கள் கூட எங்கே தான் வேலை பார்க்குறீங்களா, நான் கூட வேற ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கேன் அப்படி சொல்லி கதை விட்டுட்டு இருப்பாப்புல. இந்த கதை அப்படியே போயிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவோட பர்த்டே ஃபங்க்ஷனும் சிறப்பாக கொண்டாடிட்டே இருப்பாங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பாட்டு பாடி செம்ம ஜாலியாக போயிட்டு இருக்கும். அந்த டைமில் தான் படத்தில் ஒரு விறுவிறுப்பான ட்விஸ்ட் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன ட்விஸ்ட்னா, எங்கேருந்துன்னு தெரியல ஒரு வித்தியாசமான லாரியை வந்து ஒருத்தன் கூட்டிகிட்டு வந்து அந்த ஹோட்டல் வாசல்லையே வச்சுட்டு 2-3 பம்பை வந்து ஆன் பண்ணி விட்றாப்புல. ஆன் பண்ணி விட்டுட்டு ஒரு மாஸ்க் போட்டிருப்பாப்புல. இந்த சயின்டிஸ்ட்லாம் வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு மாஸ்க் போடுவாங்களா, அந்த மாதிரி ஒரு மாஸ்க் போட்டிருக்கான். அந்த மாஸ்க் கழட்டி கீழே போட்டான். 2 செக்யூரிட்டி வந்து இங்கெல்லாம் வண்டி நிப்பாட்டக்கூடாது, நீங்கள் வண்டி எடுங்க, நான் வேணா ஹெல்ப் பண்ணுறேன் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த வித்தியாசமான லாரியிலேருந்து கேஸ் 4 பக்கம் அடிச்சு கிளம்புது. அந்த கேஸ் பட்டோன்னா பட்டு 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 பட்டுன்னு ஒவ்வொருத்தராக கீழே விழுகிறாங்க. அங்கேருந்து அந்த கேஸும் ஒவ்வொரு இடமா பரவ ஆரம்பிக்குது. பரவ ஆரம்பித்த உடனே ஒட்டுமொத்த ஏரியாவும் அந்த கேஸ்னால பாதிக்கப்படுது. அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கொடுமையான நச்சுவாயு. அதை சுவாசிச்ச உடனே மக்களுக்கு ஃபுல்லாக தோல் எரியுது. அப்படியே வந்து ரோட்ல போறவங்க எல்லாமே மயங்கி விழுகிறாங்க. ஆக்சிடென்ட் ஆகுது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கார் வெடிக்குது. ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் பறந்து போகுது. அப்படி பறந்து போன ஒரு சிலிண்டர் நேர இவங்க ஃபங்க்ஷன் கொண்டாடி இருந்தாங்க பார்த்தீங்களா, அங்கேருந்து கிளம்பலாம் சொல்லி கிளம்பும் போது அந்த பில்டிங்கை உடச்சிட்டு வந்து உள்ள விழுது. விழுந்த உடனே தான் எல்லாரும் போய் பார்க்குறாங்க, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பயந்து போய் எல்லாரும் ஹோட்டல் விட்டு வெளியில ஓடி வரும்போது அந்த ஏரியா ஃபுல்லாமே ஒரே ஆக்சிடென்ட்டும் கலவரமா இருக்கு. என்ன கலவரம் ஆச்சு, ஏன் கீழே வந்தீங்கன்னு ஒருத்தனை தூக்கி விடுறதுக்கு ஹீரோ போக அங்க பார்த்தா ஒரே விஷவாயுவா இருக்கு. ஒரு ஸ்மோக் அப்படி வந்துகிட்டே இருக்கு. இதை பார்த்து பயந்து போனவங்க வாங்க மறுபடியும் எல்லாரும் ஹோட்டலுக்குள்ள போறான்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்குள்ள போறாங்க. ஹோட்டலுக்குள்ள போன உடனே ஹீரோ யோசிச்சு பார்க்குறாப்புல, அந்த டைம்ல பார்த்தா அவங்க அக்காவை காணும். எங்கடா அக்கா வந்தா எங்க சொல்லி கேட்கும்போது தூரத்துல அவங்க அக்கா காருக்குள்ள இருந்துட்டு இருப்பாங்க. நீயும் ஹோட்டலுக்குள்ள வந்துரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அக்கா கொஞ்சம் ஓடி வர முன்னாடி தடிக்கு கீழே விழுறாங்க. அந்த விஷவாயிலால தாக்கப்பட்டு கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு சிரமப்பட்டு இருக்காங்க. ஹீரோவையும் அவங்க அக்காவையும் தவிர மீதி எல்லாரும் ஹோட்டலுக்கு மாடிக்கு வந்திருந்தாங்க. அப்பதான் 2 பேரை காணும் தேடிட்டு இருக்கும்போது ஹீரோ அவங்க அக்காவை தூக்கிட்டு உள்ள வராரு. அவங்களுக்கு ஸ்கின் எல்லாம் பயங்கரமா செவந்து போய் புண்ணாயிருது. மூச்சு விட ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோக்கு ஒரு யோசனை வருது, ஏதோ ஒரு ஆபத்து நடந்துட்டு இருக்கு, எல்லாரும் வாங்க நேரம் மேலே போயிடலாம் சொல்லி மொட்டை மாடி போறதுக்கு எல்லாரும் தூக்கிட்டு நேரம் மொட்டை மாடி போறாங்க. அங்க பார்த்தா மொட்டை மாடி கதவு பூட்டி இருக்க சொல்லி மேனேஜர் கிட்ட சாவி கேட்கும்போது, சாவி வந்து நான் கீழ் ரூம்லயே விட்டுட்டேன், வாங்க யாராப்ப எடுத்துட்டு வாங்க சொல்லிட்டு யாரையா தள்ளி விட பாக்குறாப்ல. அவனுக்கு உயிர் மேல அவ்வளவு பயம். ஏன்னா கீழே உள்ள ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் சாவி இருக்கு. அங்க ஃபுல்லா விஷவாயுவால நிரம்பி போச்சு. கீழே போனா உயிரோடி வர முடியாது சொல்லி எல்லாத்துக்கும் பயமா இருந்துட்டு இருக்கு. ஹீரோக்கு என்ன பண்ணே தெரியல. அப்பதான் அவனுக்கு ஒரு ஐடியா வருது. ரைட், அந்த கதவை வந்துட்டு வெளியில இருந்து திறக்க முடியுமா சொல்லிட்டு அதே ஹோட்டல்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கக்கூடிய ஹீரோயின் கேட்கறாங்க. கேட்டவனா திறக்கலாம் சொன்ன இவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். டப்புன்னு கையில கிடைக்கக்கூடிய எல்லாம் தூக்கி ஒரு கண்ணாடி அடிச்சு கண்ணாடியை உடைக்கிறான். அந்த கண்ணாடியில ஃபுல்லா கயிறை கட்டிட்டு அங்கேருந்து நேரம் ஓடி அந்த பில்டிங் ஆப்போசிட்ல போய் குதிக்கிறான். கொஞ்சம் மிஸ் ஆனா கீழே விழுந்துறோங்கிற பயத்தோடய குதிச்சாவே ஒரு வழியா கஷ்டப்பட்டு ஆப்போசிட் பில்டிங் போயிருந்தான். இதை பார்த்தா ஒட்டுமொத்த குடும்பம் கதறாங்க, நீ ஏன்டா இப்படிலாம் பண்ற அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து நம்ம மலை ஏறதுக்கு அந்த வால் கிளைம்பிங் எல்லாம் பண்ணிருப்போம்ல, ஸோ அந்த சீனை வந்து இது கூட வந்து ரிலேட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரைனிங் இருந்தனால இவர் இந்த பில்டிங் குதிச்சு அந்த பில்டிங் மேல போய் அந்த ஹோட்டலுக்கு மறுபடியும் மொட்டை மாடிக்கு போய் அந்த கதவை வந்துட்டு வெளிப்பக்கத்துல இருந்து திறப்பாப்புல. அது கொஞ்சம் நம்புற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி சம்பவம்லாம் போயிட்டு இருக்கும்போது இவங்க நேரம் போறாங்க. எல்லாரும் மொட்டை மாடிக்கு வந்துட்டு செல்போன் மூலமா சிக்னல் கொடுத்துட்டே இருக்காங்க. அதுக்குள்ள ஒட்டுமொத்த ரெஸ்கியூ டீம் வந்துட்டு அந்த ஏரியால இருக்கக்கூடிய எல்லா மக்கள், மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஹோட்டலுக்கு மாடியில் இருக்கக்கூடிய இவங்க வந்துட்டு லைட் அடிச்சு அந்த ஹெலிகாப்டரோட கவனத்தை வந்து அப்படியே ஈர்க்கிறாங்க. அதை பார்த்து ஹெலிகாப்டர்ல இருந்தாங்க எல்லாருமே அங்க யாரோ கஷ்டப்பட்டு இருக்காங்க சொல்லி நேர அந்த பில்டிங் மொட்டை மாடிக்கு வந்து அவங்க எல்லாருமே ரெஸ்கியூ பண்றாங்க. அப்போ வந்து இந்த ஹெலிகாப்டர்ல ஒருத்தர்
ஒருத்தருக்கு தான் இடம் இருக்கு, இதுக்கு மேலே போனால் வெயிட் ஆயிரும் சொல்ல, ஹீரோயின் நான் வரல நீங்க போங்க சொல்ல, ஹீரோ இல்லை நான் வரல நீங்க போன ஹீரோயினை சொல்ல, கடைசி ஃபேமிலியில் எல்லாரும் ஹீரோவை வற்புறுத்தி கூப்பிட்டு பார்ப்பாங்க. இல்லை நான் அவ கூட வரேன் சொல்லிட்டு எங்களுக்கு 2வது ஹெலிகாப்டர் வரேன்னு சொல்லி ஒட்டுமொத்த ஃபேமிலி அமுச்சு வச்சிருவாங்க. அமுச்சு வச்சவன ஹீரோவும் ஹீரோயினை மட்டும் தனியாக நின்றுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஐயோ அம்மா சொல்லி 2 பேருமே மாறி மாறி அழ ஆரம்பிப்பாங்க. நான் பேசாமல் ஹெலிகாப்டரில் போயிருக்கணும் ஹீரோயினால, ஒன்றை பார்க்கறதுக்காக ஒன்றை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இந்த ஹோட்டலுக்கே நான் பர்த்டே பார்ட்டியை புக் பண்ண சொல்லி ஹீரோ ஒரு பக்கம் ஆள 2 பேரும் மாறி மாறி அழுதுட்டே இருப்பாங்க. அந்த டைம் பார்த்தா அந்த ஸ்மோக் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது. இதுக்கு மேலே நம்ம தாமசிச்சுட்டு வந்தால் வேலையாகதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் கையில் கிடைக்கிறது, அப்புறம் ஹோட்டலில் கூடிய 2 மாஸ்க்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு உடம்பு ஃபுல்லாக பிளாஸ்டிக் கவரை சுற்றிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நெருக்கமான பில்டிங்லாம் குதிச்சு தாவி எடுத்து கொஞ்சம் உயரமான இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அந்த மாஸ்க் ஏதோ அரை மணி நேரம் தான் யூஸ் ஆகுமோன்னு சொல்லிட்டு அந்த மாஸ்கில் ஃபில்டர் மாற்றதுக்காக ஹீரோ வந்து ஹீரோயின் அங்கே விட்டுட்டு நேராக கீழே இறங்கி வருவாப்பில். உடம்பு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணாலும் அந்த விஷவாயினால அவர் தாக்கப்படாமல் இருப்பார். கீழே வந்து ஒரு 2 மாஸ்க் எடுத்துகிட்டு மேலே வர்றதுக்கு முன்னாடி ஹீரோயின் ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டியே, உன்னை நம்பியிருக்கவே கூடாதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாப்புல. வந்த உடனே ஹீரோயினுக்கும் ஃபில்டர் கலத்தி மாற்றி விட்டுருவாரு நம்ம ஹீரோ. இந்த சம்பவம்லாம் நடந்துட்டு இருக்கும்போது எப்படி இங்கே நம்ம தப்பிச்சாகன்னு சொல்லி ஹீரோவும் ஹீரோயினும் போராடிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கத்தில் எல்லா நியூஸ் சேனலும் எப்படியாவது அங்கே நடக்கிற சம்பவம் நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டு வந்துன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்னொரு பக்கம் ட்ரோனை பறக்க விடுறது அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கிடையில் ரெஸ்கியூ டீம் காப்பாற்றிட்டு போன மக்கள் எல்லாருமே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு ஓரளவுக்கு நார்மல் நிலைக்கு வந்துட்டு இருப்பாங்க. தண்ணியை வந்து நிறைய தெளிச்சா போதும், இந்த விஷவாயு வந்து ரொம்ப பரவாமல் வந்து தடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஒரு பக்கம் விஷவாயு வந்து ஹைட்டாக எழும்பிட்டே இருக்கு. இப்போ ஹீரோக்கு ஹீரோயினுக்கு வேற வழி இல்லை, என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த தூரத்தில் ஒரு பெரிய கிரெயின் இருக்கும். அந்த கிரெயினுக்கு மேலே போயிட்டா போதும், நம்ம எப்படியா சிக்னல் கொடுத்து ரெஸ்கியூ டீமை வர வச்சு நம்ம வந்து தப்பிச்சிடலாம், ஹெலிகாப்டர் ரன்னிங்கில் தான் இருக்க சொல்லிட்டு நேரம் இங்கேருந்து ஒவ்வொரு பில்டிங்காக குதிக்கிறாங்க. 2 பேரும் வந்து இதுக்கு வந்து ஒரு பில்டிங்காக குதிக்கிறது, பில்டிங் மேலே ஏறுறது கொஞ்சம் நம்புற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம கிட்ட கன்வே பண்ணிட்டாங்க. அவங்க 2 பேரும் இந்த வால் கிளைம்பிங்ல தான் நல்ல ட்ரைனிங் எடுத்து அவங்க சொல்லி டைரக்டர் கன்வே பண்ணதுனால நமக்கு வந்து இது கொஞ்சம் உறுத்தலா இல்லை, பார்க்கறதுக்கு சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. 1-2 நகைச்சுவைகளும் பல இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இறுதியில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தப்பிச்சாங்களா, அதில் யாருக்காவது அடிபட்டு உயிருக்கு போராடுற நிலைமை வந்துச்சா, அந்த ஹீரோவோட அக்கா வந்து விஷவாயு தாக்குச்சு பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் பரபரப்பு, கொஞ்சம் கொஞ்சம் நகைச்சுவை சொல்லி கொஞ்சம் நல்லாவே முடிச்சிருந்தாங்க. படத்தை தயவு செய்து டப்பிங்கில் பார்க்காதீங்க, டப்பிங் கேட்குற மாதிரியே இல்லை. படத்தை கொரியன் லாங்குவேஜ்லேயே பாருங்கள், முடிஞ்சால் சப்டைட்டில் வச்சு கூட பாருங்கள், இல்லைனா வைக்காமல் கூட பாருங்கள். இந்த படம் யூடியூப்பில் இருக்குது, ஆப்பிள் டிவி, அமேசான் சொல்லி எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் இருக்குது. தைரியமாக பார்க்கலாங்க. கண்டிப்பாக அது வந்து ஒரு ஒர்த்து வாட்ச்னே சொல்லுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன், ஷேர் பட்டன்லாம் அடித்து நவுத்துங்க. வீடியோ போட நானும் ட்ரை பண்ணுறேன். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.